நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கொண்டு வராது. தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவரை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த வருடம் முழுவதும் எங்களை வழி நடத்தினீரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. எல்லாரும் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வருடம் முழுவதும் உங்களை வழி நடத்தினாரே, இந்த வருடம் முழுவதும் உங்களை கரம் பிடித்து நடத்தினாரே, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அவரை சொல்லுங்க, நீர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிறப்பின் நாளிலே தகப்பனே உம்முடைய சத்தியத்தினால் இந்த பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய், இவர்களை மறுரூபப்படுத்தும்படியாய் இந்த இடத்திலே அழைத்து வந்து உம்முடைய வசனத்தினால் இவர்களை நிரப்பும்படியாய் நீர் இந்த இடத்திலே ஆவலாய் காத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு இருதயங்களும் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. தகப்பனே, எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக ராஜா. இந்த இடம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எல்லா பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா மனதின் சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய சிந்தனைகளும் என் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருப்பதாக, தேவதூதர் சேனை எங்களை சூழ இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய மகிமை இந்த இடத்திலே விளங்குவதாக, உம்முடைய மகிமை விளங்குவதாக அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்து பிறந்த செய்தியை நாம் பல முறை கேட்டிருப்போம். மறுபடியும் ஒரு முறை நாம் அதை கேட்க போகிறோம். ஆனால் தேவன் இந்த முறை நம்மோடு பேசுகிற காரியத்திற்கு மிகவும் ஜாக்கிரதையாய் அதை குறித்து வைத்துக்கொண்டு தேவன் என்னோடு என்ன சொல்லுகிறார் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 34 to 38 வசனம் வரை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசியுங்கள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டு மரியாளிடத்திலே அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இந்த காலை வேளையிலே இதை கொண்டுதான் தேவன் நம்மோடு பேச போகிறார். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், என்னுடைய சூழ்நிலையின்படி இது ஆகவே ஆகாதே, நான் திருமணமே ஆகாத ஒரு பெண்ணாய் இருக்கிறேன், இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கிறார். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகோதரர் அழகாக ஒரு சாட்சியை கொடுத்தார். இந்த இடம் எப்படி ஆனது என்று நீங்க ஐயாட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இந்த இடம் எப்படி ஆகும், இந்த இடத்திலே எப்படி ஒரு திருச்சபை உண்டாகும், இந்த திருச்சபையின் காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஓலை குடிசையில
இந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்ததை எனக்கு சொல்லுவார்கள். மழையின் நேரத்தில் அந்த மழையில் அந்த இடத்திற்கு நடந்து போகவே முடியாது, ஆனாலும் ஜனங்கள் அந்த இடத்துல வருவார்கள் என்று சொல்லுவார்கள். நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்திலே தேவனுடைய தரிசனம் இல்லாமல் இந்த ஆலயம் எழும்பவே முடியாது. இவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஆலயத்திலே நாம் ஆராதிப்பது இந்த இடத்திலே சாத்தியமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. தேவனுடைய தரிசனம் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு நல்ல ஆலயம், இப்படி ஒரு நல்ல ஆராதனை, இதை நடத்துவதற்கென்று அந்த தரிசனத்தை சுமப்பதற்கென்று ஒரு தரிசனத்தை சுமக்கிற ஒரு மகனை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாரே. நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். உங்களுக்கு கரத்தை தட்டணும்னு தோணுச்சுன்னா கரத்தை தட்டிருங்க. நீங்க அதற்காக ஐயோ அவங்க சொன்ன பிறகுதான் தட்டணும்லாம் யோசிக்காதீங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துவது தானே. நம்ம மனுஷனுக்கு முன்பாக எதையும் செய்கிறதில்லை, நாம் தேவனுக்கென்று செய்கிறோம். தேவன் இப்படி ஒரு இடத்தை நமக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், இடமே இல்லாமல் நெருக்கடியில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பல இடங்களை பார்த்திருக்கிறேன். தேவன் நமக்கு விஸ்தாரமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். நானும் சகோதரரோடு நானும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறேன். இந்த முன்னாடி உள்ள இந்த இதுல தான் ராத்திரி தூங்கிட்டு இருப்போம். மேல கூரை கிடையாது, அதுல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இப்பொழுது வரும்போது எனக்கு நிச்சயமாய் தெரியும், இது தேவனுடைய கரம் இந்த இடத்துல இருக்கிறது. தேவனுடைய கரம் இது இருக்கிறது. இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கிறார். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது அந்த தரிசனம் நம்முடைய கண்களுக்கு நிச்சயம் பெரியதாய் தான் இருக்கும். தேவன் கொடுக்கிற தரிசனம் நிச்சயமாய் பெரியதாகத்தான் இருக்கும். தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார்ன்றதுக்கு அதுதான் அடையாளம். அவர் பெரிய தரிசனத்தை கொடுப்பார். உங்களால் செய்யக்கூடாத பெரிய காரியத்தை செய்கிறவர் தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் கொடுக்கிற தரிசனம் பெரியதா இருக்கும். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இயற்கையின்படி எனக்கு இது நடக்கவே முடியாது, இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நாம் அதன் விளைவை இன்று காண்கிறோம். இன்று நாம் இந்த காண்கிற இந்த திருச்சபையை கொண்டு நாம் சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி இங்க வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நாளிலே இங்க எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? இன்றிலிருந்து நான் ஒரு புதிய துவக்கத்தை துவங்க போகிறேன் என்று சொல்லும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம சந்தோஷப்பட்டிருக்கோம். அப்பா ஒரு பெரிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை நடத்துவதற்கு ஒரு நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார், அதற்கென்று ஓடுவதற்கு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். இந்த பெரிய ஆலயத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனா இந்த ஆலயத்திற்குள் தேவனுடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு தேவன் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். தரிசனத்தை மரியாளிடத்தில் கொடுத்துட்டாரு. மரியாள் சொல்லுகிறார், நான் உமக்கு அடிமை, நான் இந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மகனிடத்தில் ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்து இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பி என்ற உடனே மகன் ஆரம்பித்து விட்டார். அந்த கர்ப்ப வேதனை பட்டு இந்த இடத்தை பெற்று விட்டார். ஆனால் இதோடு சேர்ந்து சில காரியங்கள் இருக்கிறது. மரியாள் மாத்திரம் சுமக்கவில்லை, யோசேப்பும் சுமந்தான். யோசேப்பிடத்தில் யோசேப்பு என்ன செய்கிறான்? மரியாளை தள்ளி விடலாம் என்று நினைக்கிறான். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், இந்த இடத்துல ஊழியம் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க, இந்த கிராமமே நம்மளை ஒதுக்கிறோம், இந்த பட்டணமே நம்மை ஒதுக்கிறோம். நாம என்ன செய்யலாம்? மெதுவா இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிடலாம், இவங்கள்ட்ட இருந்து கழன்றலாம். ஏன்னா அவர் நீதிமானாய் இருக்கிறதுனால நான் தனியா இருக்கிறேன். உங்கள நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, தேவனை ஆராதிக்கிறீர்கள், ஆனால் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்பி நிற்க முடியாதபடி உங்கள் இருதயத்திற்குள் சில காரியங்களை போட்டு பிசாசு பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், அந்த நாட்கள் இன்றோடு முடிந்து போகிறது, இன்றோடு அது முடிந்து போகிறது. இனி நீங்கள் குந்தி குந்தி நடந்த நாட்கள் முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்தை நிரப்புகிற நாட்களுக்குள் நாம் நடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த இடத்திலே பல ஆராதனைகள் இடம் கொள்ளாமல் போனதினால் நடத்தப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹalleluya. நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, தேவன் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறேனே அப்பா, இந்த ஆலயத்தை கொண்டு நீர் என்ன செய்ய போகிறீர் என்ற சிலருடைய கேள்விகள், இங்கு உழைத்த சிலருடைய கேள்விகள், போதருடைய கேள்விகளுக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை என்னுடைய வஸ்திர தொங்கலினால் நான் நிரப்ப போகிறேன். இந்த ஆலயத்தை நான் என் மகிமையினால் நிரப்ப போகிறேன். ஹalleluya. தேவனுடைய மகிமை வரும்போது நாம் அதை பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் வனாந்திரமான இடத்திற்கு போனார், 5000 பேர் அவருக்கு பின்பாக போனார்கள். இந்த இடத்தை தேடி ஜனங்கள் வருகிற நாட்கள் வருகிறது. ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தையா இதை எடுக்கவே எடுக்காதீர்கள், தேவனுடைய வார்த்தை. ஹalleluya. இதை வஸ்திர தொங்கலினால் நான் நிரப்புவேன். தேவனுடைய மகிமை இறங்குகிற, தேவனுடைய மகிமையின் மேகம் இறங்குகிற இடமாய் தேவன் இதை மாற்றுகிறார். தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடம் தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்ட இடம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா தேவன் சொல்லுகிற அந்த மகிமை இந்த மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஹalleluya. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் இந்த இடத்திற்கு வந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன், தேவ தூதர்களை கண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பதில் பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற மகிமை நீங்கள் பார்த்த மகிமைக்கு ஒப்பான மகிமை அல்ல. ஹalleluya, ஹalleluya. அது ஒரு மேலான மகிமை. இந்த இடத்துல எப்படி இந்த பட்டணத்திலே ஒரு திருவிழாவிற்கு பெரிய கூட்டம் வருகிறதோ, அதே போல தேவனுடைய வஸ்திர தொங்கலை காணும்படி இந்த இடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். எப்படி தேவன் அல்லாத ஒரு காரியத்திற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் வர முடியுமோ, அதே போல தேவனுடைய மகிமையை காணும்படி இந்த இடத்திலே ஜனங்கள் வருவார்கள். தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை அப்படியே புரண்டு ஓடும், இந்த இடத்துல இருந்து புரண்டு ஓடும். ஜனங்கள் உள்ள வந்தாவே சுகமாய் வெளியே போகிற சூழ்நிலைகள் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. இதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இதிலே பங்காயிருப்பீர்கள். விசுவாசத்தோடு இதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. தேவ சமூகத்திலே வந்து நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. யாரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க? ஐயா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஒரு ஒழுங்கை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் வந்து தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவ வசனத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வந்து தேவனை நான் ஆராதிக்கிறேன். தேவ பிரசன்னத்திலே தேவனிடத்திலிருந்து பல வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன். தேவன் எனக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இதை தாண்டி நான் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி நான் சில காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்திற்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்திலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மரியாளிடத்திலே தேவன் வந்து இதை சொல்லும் பொழுது, நடக்கக்கூடாத காரியத்தை மரியாளுக்கு சொல்லும் போது மரியாள் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டாள். அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டாள். இந்த நாளிலே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த இடத்தின் தரிசனத்தை நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று தேவன் கேட்கிறார். உணர்ச்சி பூர்வமாய் இங்கிருந்து ஆராதிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதல்ல, மனப்பூர்வமாய் இந்த தரிசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று தேவன் கேட்கிறார். இந்த இடத்தின் தரிசனம் என்ன? இந்த இடத்திலே நமக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? இந்த பட்டணம் முழுவதையும் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவது தானே நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஹalleluya. இந்த பட்டணம் முழுவதையும் ஆதாயப்படுத்த நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் இந்த பட்டணத்தின் மேலேயே இருக்கிறதா? நம்ம தேவனிடத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது ஒழுங்கும் கிரமமாய் ஆராதிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், இதை தாண்டி ஒரு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே தேவன் அந்த விசுவாசத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹalleluya. ஒரு தரிசனத்தை சுமப்பதற்கு ஒரு சாதாரண விசுவாசம் போதாதுங்க. தேவனுடைய தரிசனத்தை சுமப்பதற்கு ஒரு சாதாரண விசுவாசம் போதாது. கணவனை அறியாத ஒரு மகள் பரிசுத்த ஆவியானவரால் நீர் உற்பவிக்கப்படுவாய் என்று சொன்ன உடனே
உடனே மரியாள் என்ன சொல்லுகிற, மரியாள் எப்படி நடக்கணும்? அடுத்த நிமிஷத்துல இருந்து ஒரு பிள்ளையை வைத்திருப்பது போல நடக்கணும். வார்த்தை தான் வந்திருக்குது, வேற ஒன்னும் தெரியாது. எத்தனை மாதங்கள் ஆன பிறகுதான் தெரியும் வெளியே, 4 மாசம் ஆன பிறகுதான் வெளியே தெரியும். அது வரைக்கும் நீங்க எப்படித்தான் நடக்கணும்? பிள்ளை உள்ள இருக்கிறது போலவே நடக்கணும். தேவன் சொல்லுகிறார், இந்த தரிசனத்தோடு நடப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நம்ம எல்லாரும் தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாம் எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரையும் தேவன் நல்ல விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிற இந்த தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுவதற்கு தேவன் உங்களுடைய இருதயத்தில் இருந்து ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்தும் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். ஏதோ பாஸ்டர் நடத்துறாங்களே, அந்த சபை வளர்ந்துரும், நான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருவேன், ஆராதனையில பங்கு பெறுவேன், நல்ல அபிஷேகத்தோடு ஆராதனை செய்வேன். நல்ல ஆராதிக்கிறீர்கள், நல்ல ஆராதனை, நல்ல வசனத்தை கேட்கிறீர்கள், நல்ல ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ஆழமான சத்தியங்கள் எனக்குள் போனாலும் ஏதோ ஒரு இடத்திலே என் தேவனுடைய கரத்தின் வல்லமையை நான் அறிவதற்கு தடையாய் ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறத நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மரியாளுக்கு ஒரு தேவதூதன் வந்து மரியாளிடத்திலே பேசுகிறான். சகரியாவிடத்திலும் ஒரு தேவதூதன் வந்து பேசுகிறான். சகரியாவிடத்துல வந்து என்ன சொல்லுகிறார்? சகரியா இடத்துல வந்து என்ன சொல்லுகிறார்? உன் வேண்டுதல், அவர்த்தையும் வந்து சொல்றாரு, உனக்கும் ஒரு மகன் பிறக்க போகிறான். அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கும்போது தேவதூதன் பேசுகிறான்? ஆலயத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியுது பாருங்க, அவர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிறப்ப எதன் வலது பார்சத்திலே தேவதூதன் வந்து நிற்கிறார்? அதை வாசிங்களேன், அது எங்க இருக்கு? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன், தூதன் எங்க நிற்கிறார்னு பாப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று, தூபபீடத்திற்கு வலது பக்கத்தில் நிற்கிறார். அப்போ சகரியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூபம் எடுத்துட்டு இருக்கார். தேவனுக்கு தூபம் காட்டுகிற மேலான பணியில இருக்கிற சகரியா இடத்துல ஒரு தூதன் வருகிறார். வந்து என்ன சொல்றாரு? அவனுக்கு நின்று தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். போதும் பிரதர். சகரியாவுக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுது. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகரியாவின் வாய் அடைக்கப்பட்டது. சகரியா தூப பீடத்தில் இருக்கிறார். நாம் எல்லாம் ஆலயத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த பட்டணம் முழுவதையும் நான் உனக்கென்று கொடுக்க போகிறேன், நீ இந்த பட்டணம் முழுவதையும் எடுத்துக்கொள்ள போகிறாய் சொல்லும் போது சில இருதயங்கள் அந்த விசுவாசம் சில இருதயங்கள்ல வரமாட்டேங்குது. ஐயோ, இந்த ஜனங்கள்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாது பிரதர், நீங்க எங்க இருந்தோ வந்து ஏதோ சொல்றீங்க, இந்த ஜனங்கள்லாம் கடினமானவர்கள். ஆனா நம்ம ஜெபம் பண்றது எதுக்கு? இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும். தேவன் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை உடைக்கிறார். தேவன் அந்த அரைகுறை விசுவாசத்தை இன்று உடைக்கிறார். ஏன்னா தேவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்க வாயிலிருந்து நான் உமக்கு அடிமை என்ற வார்த்தை வர வேண்டும். சகரியாவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவில்லை. மரியாள் ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள இருக்கிறார். தேவதூதன் போய் பேசுகிறார், மரியாள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆனால் தேவனுடைய தூப பீடத்திலே நிற்கிற சகரியாவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொல்லுகிற காரியம் ஒருவேளை கொஞ்சம் கடினமா உங்களுக்கு இருக்கலாம். என்ன பார்த்தா இப்படி சொல்றீங்க, எனக்கா விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவன் வைக்க போகிற அந்த தரிசனத்திற்கு ஒத்த ஒரு விசுவாசத்தை தேவன் தரும்படி இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை தரும்படி தேவன் வந்திருக்கிறார். நம்ம உண்மையான இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுவோம். உண்மையான இருதயத்தோடு, அப்பா நான் உங்களை ஆராதிக்கிறது உண்மைதான், நான் உங்களை தொழுது கொள்ளுகிறது உண்மைதான், ஆனா நான் ஒரு இடத்துல நின்று விட்டது போல எனக்கு தோன்றுகிறது.
ஏதோ ஒரு இடத்துல நான் நின்று விட்டது போல தோன்றுகிறது. நாம் இப்போ நான் சொல்லுகிற விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? தேவனோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பிக்கிற விசுவாசம். உடன்படிக்கையின் விசுவாசம் வேற மாதிரி இருக்கணுங்க. நாம விசுவாசிக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கான விசுவாசம் அல்ல அது. பேதுருவின் விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தரிசனத்தின் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். தேவன் அப்படி ஒரு தரிசன கண்களை கொடுக்கிறார். தரிசனத்தின் மேல் நோக்கமா இருக்கணும். மரியாள் கர்ப்பவதி ஆன உடனே மரியாள் கண்ணா பின்னான்னு சாப்பிடலாம் முடியாது. என்ன சாப்பிடணும்னு தெரியணும், எப்படி படுத்து தூங்கணும்னு இருக்குது. நீங்க பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். கர்ப்பவதி ஆன உடனே இஷ்டம் போல ஓடி தெரிய முடியாது. நான் பிள்ளையை சுமக்கிறேன் என்கிற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். இந்த அத்தனை குடும்பங்களும் இந்த பட்டணத்தை ரட்சிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற தரிசனம் உங்களுக்கு உண்டானால், உங்களுடைய நடை வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய உணவு பழக்கம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய நண்பர்கள் வித்தியாசமா இருப்பார்கள், நீங்கள் செய்கிற வேலை வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், அப்படி வித்தியாசப்படுத்தும்படி உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வித்தியாசப்படுத்தும்படி அழைக்கிறார். அவர் சொல்றாரு, அப்படி வித்தியாசப்படுத்துங்கள், அப்படி நான் உங்களை வித்தியாசப்படுத்த போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களை அவர் அப்படி வித்தியாசப்படுத்த போகிறார். நம்மால் அது முடியாது, நம்மால் அது முடியாது. ஆனா நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். என்ன தெரிந்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வைத்திருக்கிற தரிசனத்திலே அவர் என்னை வித்தியாசப்படுத்துவார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நிச்சயமாய் வித்தியாசப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய கை சாதாரண கரம் இல்லைங்க. ஏசாயா 48வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நான் கட்டளையிட அவைகள் நிற்கும். யார் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு? இந்த கரத்தை உடைய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறேன். அவரே உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு. உங்களுடைய தரிசனம் சாதாரணமான இடத்திலிருந்து வரவில்லை, நீங்களே உற்பத்தி பண்ணின தரிசனம் அல்ல, இது தேவனுடைய தரிசனம். ஹல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார், எப்படி கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாளோ, அதே போல நீங்கள் இன்று ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மேலான தரிசனத்திலே தேவன் உங்களை வைக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ நான் வந்தேன், நானும் ஆராதனைக்கு வந்தேன், ஆராதனை முடிஞ்சது, நானும் கிளம்பி போனேன் அப்படின்ற அந்த வாழ்க்கையை தேவன் இன்றோடு முடிக்க போகிறார். நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இல்ல நான் அப்படியே இருந்துட்டு போறேன், இது ஒரு பெரிய கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அடுத்த வருகிற வருடங்கள்ல நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை இன்னும் கடினமாய் இருக்கும். ரெண்டு தீர்மானங்கள் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று, நான் தேவனோடு நிற்கிறேன், இல்லைனா உலகத்தோடு நிற்கிறேன். தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கும். இதுவரைக்கும் அப்படி நீங்க எடுக்க வேண்டியது இல்லை. இதுவரை சூழ்நிலைகள் அப்படி இல்லை. இதுவரை சாதாரணமா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நீங்க ஓடிட முடியும். ஆனால் அடுத்த வருஷத்திலிருந்து நீங்க பார்க்கிற பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்க போகிற காரியங்களும், ஒன்று நான் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கணும், இல்லைன்னா நான் உலகத்திற்கு சமாதானம் பண்ணி உலகத்தோடு இருக்க வேண்டும். ரெண்டே வழிதான். சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. நான் அதான் சொல்றேன், இந்த நாளிலே தேவனோடு நம்ம உடன்படிக்கையை திரும்ப புதுப்பித்துக் கொள்வோம். நான் திரும்ப உங்க கரத்தை பிடிக்கிறேன்ப்பா, திரும்ப நான் உங்க கரத்தை பிடிக்கிறேன், மரியாளை போல திரும்ப நான் உங்க கரத்தை பிடிக்கிறேன். இந்த தரிசனத்துக்கு நான் பங்குள்ளவனாய் மாறுகிறேன். இந்த இடம் நிரம்ப வேண்டும். இந்த இடம் நிரம்ப வேணும்னா ஒரே ஒரு வழிதான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வேற சேவை கிடையவே கிடையாதுங்க. கர்த்தரை சேவிப்பதுன்னா என்னங்க? ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன? ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படிதானே? ஒரு ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்படுதல்னா என்ன? என் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவது. என் வாழ்க்கையை என்னால நடத்த முடியாது, உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து என்னை நடத்தட்டும், நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுப்பது. எத்தனை பேர் அது ஒரு திருமணம் போன்றது. ஒரு திருமணம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க? மணமகள் என்ன பண்ணுவாங்க? மணமகள் என்ன பண்ணணும்? திருமணமான உடனே போய் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, மேரேஜ் திருமணம் முடிந்த உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடலாமா? என்ன பண்ணணும்? மணமகனோடு அவர் கூட போயிடணும்.
தேவன் இன்று சொல்லுகிறார், அதுதான் கவனன்ட், அதுதான் உடன்படிக்கை. திருமணம் முடிந்த உடனே நான் மணமகனோடு போவது போல இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். உம்மோடு நான் வருகிறேன்ப்பா, உங்க கரத்தை பிடிச்சிட்டேன், இனி உங்க கூட தான் வருவேன். பாதி வழியில போன உடனே எனக்கு இப்பதான் பிரதர் ப்ரமோஷன் கிடைச்சது, இப்பதான் அது நல்ல ஒரு வேலை, நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இவரை கழட்டி விட்டுட்டு இங்க போய். எத்தனை பேர் நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம்? கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கு, கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்குங்க. எத்தனை காரியங்கள்ல நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் நான் நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் இதை முடிச்சுட்டு உங்க கூட வந்துடுறேன். தேவன் கொடூரமானவர்லாம் கிடையாது. உங்களுக்கு படிப்பை கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லல, உங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லல. அதை அவர் கொடுப்பார். ஆனால் அவர் சொல்லுகிற விதத்தில் அவர் கொடுப்பார். பலருடைய வாழ்க்கை நம்ம எப்படி பண்ணிட்டோம் தெரியுமா? திருமணம் தேவனோடு ஆயிருக்கு, திருமணம் கிறிஸ்துவோடு திருமணம் ஆயிருச்சு. ஆனா கிறிஸ்துவோடு நடக்கிற நடை இல்லை, கிறிஸ்துவோடு போகிற வாழ்க்கை இல்லை. தேவன் இன்று எல்லாத்தையும் மாத்துறார். புதிய வருஷத்துக்கு தேவன் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த புதிய வாக்குத்தத்தங்களை நாம பெறுவதற்கு முன்பாக தேவன் ஏன் என்னை அனுப்பி இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு அதற்கு ஒத்த விசுவாசம் வேணும். இது ஒரு புதிய விசுவாசங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம். இந்த தரிசனத்தை சுமப்பது சாதாரண விசுவாசத்தினால் நீங்கள் இந்த தரிசனத்தை சுமக்கவே முடியாது. நீங்க நம்பி இருக்கிற எல்லா காரியத்திலையும் இருந்து உங்க கையை எடுக்கணும். இப்பதான் பிரதர் ஒரு புது வீடு கட்டினேன், அந்த வீட்டுல கொஞ்ச நாள் அப்படியே சந்தோஷமா ஜாலியா கொஞ்ச நாள் அந்த வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு தேவன் தானே அதை கொடுத்தார். இப்பதான் பிரதர் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய காரியத்துக்கு வருகிறேன். அந்த குழந்தைய கர்த்தர் தானே கொடுத்தார், அந்த வேலையை கர்த்தர் தானே கொடுத்தார், அந்த வேலையில ஒரு உயர்வை கர்த்தர் தானே கொடுத்தார். தேவன் சொல்லுகிறார், நீ என்னோடு நட, மற்ற எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், எல்லாரும் இறைச்சி வேணும் முறுமுறுக்கிறாங்க. மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறார், எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லு, நான் நாளைக்கு இறைச்சி கொடுக்க போகிறேன். மோசே தேவனிடத்துல திரும்ப கேட்கிறார், என் கூட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நீங்க 6 லட்சம் பேருக்கு எப்படி இறைச்சி கொடுப்பீங்க? யார் திரும்ப கேட்கிறா தெரியுமா? மோசே. ஒரு தனி நபராய் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் ஒரு யுத்த புருஷர் கூட இல்லாமல் மீட்டு வந்த மோசே, தன்னுடைய கரத்தில் உள்ள அந்த கோலை கொண்டு பார்வோனின் சேனை அனைத்தையும் அழித்து வந்த மோசே, கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசே, செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கின தேவனை அறிந்த மோசே கேட்கிறாரு, என் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? யார்? அப்படியே வசனம் இருக்குங்க, எண்ணாகமம் 11வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, என் கூட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி கொடுப்பீங்க, நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்கிறார். தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, என்னுடைய கை குறுகி போகவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ நாளை காண்பாய் என்று தேவன் சொன்னார். என்னுடைய கை குறுகி போகவில்லை. இந்த நாளிலும் தேவன் சொல்லுகிறார், நான் சொன்ன தரிசனத்திலே ஒரு வார்த்தையும் இந்த இடத்திலே தவறி விழுவதில்லை. இந்த இடத்தை குறித்து பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு செய்யாவிட்டால் வேறு ஒருவரை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். இந்த இடத்திலே அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது. இந்த பட்டணத்தை தேவனுக்கு என்று திருப்புவதற்காகவே ஒரு மனிதனுடைய குடும்பத்தை வேறு பிரித்து, அந்த ஐயாட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, இங்க நடத்தின ஆராதனை மாத்திரம் அல்ல, இங்க நடக்கிற ஆராதனையும் இங்க நடக்கிற பாட்டும் இங்க கொடுக்கிற மெசேஜும் இல்ல தேவன் இந்த இடத்திற்குள்ள ஜனங்களை சேர்த்தது. அவர் அந்தரங்கத்திலே ஜபித்த ஜபங்கள், அந்தரங்கத்திலே தேவனோடு போராடினது. எப்படிப்பா நான் பேச போறேன்? இந்த ஜனங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ண எனக்கு என்ன தெரியும்? அவர் அந்தரங்கத்திலே செய்த ஒவ்வொரு ஜெபமும் தேவன் ஆத்துமாக்களா இங்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம இங்க வந்து கூடுகிறதும் ஆடுகிறதும் பாடுகிறதும் எல்லாம் ஒரு வெளிப்பாடு, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான்.
தேவனால் உங்களை எதற்கு அழைக்கிறார் தெரியுமா? அந்த தனிமையில், அந்த அறையில இந்த ஜனத்தை நாங்க எப்படி மீட்க போகிறோம், இந்த ஜனத்தை எங்கள் திருச்சபை எப்படி மீட்க போகிறது, இருளில் இருக்கிற இந்த ஜனங்களை எப்படி நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறீர்னு ஒவ்வொருவரும் நீங்க வடிக்க போகிற கண்ணீர் இந்த பட்டணத்தை தேவனிடத்தில் திருப்ப போகிறது. ஹல்லேலூயா. அவர் அதை செய்வார். எப்படி ஆகிலும் அவர் அதை செய்வார். இந்த 2025 நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஜனங்கள் விடுதலை தேடி இந்த இடத்துல வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிசாசின் பிடியிலே அலைக்கழிக்கப்பட்டு இந்த இடத்திற்கு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். நான் சொல்லுகிறது ஏற்கனவே இப்படி நடந்ததே என்று அந்த ஏற்கனவே பார்த்ததல்ல. இந்த மகிமை வேற மகிமை. இந்த மகிமை தேவனுடைய வேற மகிமை. அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி இருக்கிற இந்த ஜனத்திற்கு தேவன் செய்ய போகிற அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. யோபு 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறது. அவருடைய கையை தான் நம்ம நோக்கி பார்க்கிறோம். மாம்சமான சகல மனுஷருடைய ஆவியும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் இல்ல, ஆனா அவருடைய கரத்தில் நம்ம ஆவி இருக்கிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம அதனால இன்று உயிரோடு இருக்கிறோம். இந்த ஜீவனை எல்லாம் நம்ம காத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்திற்கு தடை பண்ணுகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை தேவன் எனக்கு அப்படியே பேச சொன்னாரு. ரதங்களோடு ஓடும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படியா இல்லையா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படித்தானே தேவன் உங்களை அழைத்தார். ரதங்களோடு ஓடும்படி தேவன் உங்களை அழைத்தால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்திருக்கணும்? ரதம் எவ்வளவு வேகமா போகும்? மோசே சொன்னது போல 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ரதம் எவ்வளவு வேகமா போகும்? தேவன் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் அல்ல. ரதத்தோடு ஓடு என்று சொன்ன உடனே எனக்கு ஓடவே முடியலனாலும் நான் எழும்பி நொண்டியாவது நான் ஓட ஆரம்பிக்கணும். தேவன் இந்த நாள்ல தேவன் சொல்லுகிறார், ரதத்தோடு ஓடு என்று சொன்ன உன்னை நீ ரதத்தின் வேகத்தை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருக்கிறாய். நீ ரதத்தோடு ஓட முற்படவே இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் அப்படி ஒரு வேகத்தை இன்னைக்கு தரப்போகிறேன், அப்படி ஒரு வேகத்தை தரப்போகிறேன். நீ முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டால் ரதத்தோடு ஓடுகிற ஒரு வேகத்தை உனக்கு தருவார். 2025 சாதாரணமாய் ஓடுகிறது இல்ல, ரதத்தோடு. நான் ரதத்தோடு ஓடுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். பல ராஜ்யங்கள்ல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீ ரதத்தோடு ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் எழுப்புகிறார். இந்த கூட்டத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் எழுப்புகிறார். அதுல எனக்கு என்ன லாபம்? அதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு இதுல என்ன கிடைக்கும்? இந்த ஊழியத்துல நான் வேலை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னார். அவன் பேழை கட்டுகிற ஆளே கிடையாது. தேவன் என்ன சொன்னார்? அதுதாங்க தரிசனம். அதுதான் தரிசனம். ஒரு பேழையை கட்டு. இந்த பட்டணத்திற்கு இதுதான் பேழை. இந்த பட்டணத்திற்கு இதுதான் பேழை. இதுதான் நோவாவின் பேழை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கி சொல்லுங்களேன். இந்த பட்டணத்திற்கு இதுதான் நோவாவின் பேழை. ரட்சிக்கப்படணும் நினைக்கிறவங்க இங்க வந்துதான் ரட்சிக்கப்படணும். வேற முகாந்திரம் இல்லையா? இல்லை, வேறு முகாந்திரம் இல்லை. இங்க வந்துதான் ரட்சிக்கப்படணும். இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை நம்ம விசுவாசிக்கணும். பேழையை கட்டுகிற நோவா விசுவாசித்தான். மழையை பார்த்ததில்லை. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணான். ஒரு ஆத்துமா கூட கிடைக்கல. ஒரு மனம் திரும்பவில்லை. ஆனால் அவனுடைய குடும்பத்தை தேவன் மீட்டுக் கொண்டார். உங்க குடும்பத்தை தேவன் மீட்டுக் கொள்ளுவார். உங்க குடும்பம் கெட்டு போகாது. நம்ம பேழை கட்டினது நம்ம குடும்பத்துக்காக அல்ல. நம்ம பேழை கட்டினது தேவன் யாரோ கொண்டு வர போறாருன்னு கட்டினோம். ஆனா தேவன் நோவாவின் குடும்பத்தை மீட்டுக் கொண்டார். அதுதாங்க அந்த விசுவாசம். தேவன் அப்படி ஒரு விசுவாசத்தை இன்றைக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கிறார். கர்த்தருடைய கரம் இதை செய்யும் என்கிறதை நாம் அறிந்திருந்தால் நாம் இந்த விசுவாசம் நமக்குள் வளரும். விசுவாசம் எப்படி வளரும்? விசுவாசம் எப்படி வளரும்? வேதம் என்ன சொல்லுது? விசுவாசம் எப்படி வளரும் தேவன் சொல்லுது, வேதம் சொல்லுது. விசுவாசம்
விசுவாசம்னா என்ன அப்படின்றதுக்கு நான் வரேன், அதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அது கரெக்ட் சிஸ்டர். விசுவாசம்னா என்னன்றது, அது விசுவாசம் எப்படி வளரும்னு வேதம் சொல்லுது. எப்படி வளருமா? விசுவாசம் எப்படி உங்களுக்குள்ள பெருகும்? விசுவாசம் எதனால் வரும்? கரெக்டா கேட்போம். எதனால் வரும்? எதை கேட்கிறதுனால்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால வரும். நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமா? எல்லாரும் கேட்கிறோமா? ஆனால் தேவன் விரும்புகிற அந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குதா? நான் சமீபத்தில் எங்க காருண்யால ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதுல நடித்து கொண்டிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வேகமா என்கிட்ட ஓடி வந்து, சார் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த டெஸ்டிமனி சொல்லலைன்னா நான் அடுத்த மாதம் இன்டர்ன்ஷிப்புக்காக வெளியில் போகிறேன், இனி உங்களை பார்க்க மாட்டேன், அதனால நான் போகிறேன், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு டெஸ்டிமனி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னா. அவனுடைய கையில் இந்த பகுதியில் இவ்வளோ தூரம் வெள்ளையா, தன்னுடைய தோலில் வெள்ளையா ஒரு பகுதி இருக்கும் இருந்ததை அவன் ஃபோட்டோ காமிக்கிறான். அவன் மொபைலில் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். இவ்வளோ தூரம் வெள்ளையா ஒரு பகுதி இருக்கு. அவன் சொல்கிறான், ஒரு நாள் நாங்கள் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அங்கே நடத்துவோம், வேர்ட் அண்ட் வர்ஷிப்னு ஒரு ப்ரேயர் மீட்டிங் எல்லா செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் நடத்துவோம். ஒரு நாள் நீங்கள் செய்தி கொடுத்துட்டு இருந்தீங்க, உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் திரும்ப எழுதுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று நீங்கள் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. ரீரைட்டிங், தேவனுடைய தரிசனத்தை திரும்ப எழுதுகிறார் என்று சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்க, உனக்கு என்னென்ன காரியங்கள் திரும்ப எழுதப்படணும்னு நீ நினைக்கிறியோ அதுல எல்லாத்துலயும் இயேசுவை நீ திரும்ப எழுது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு பேனாவை எடுத்து முட்டாள் மாதிரி அதுல ஜீசஸ்ன்னு எழுதினேன். அந்த வெள்ளையா இருந்த பகுதியில முட்டாள் மாதிரி, நீங்க சொன்னது என்னமோ தேவனுடைய ரத்தத்தினால் அவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார்னு சொன்னீங்க. அது எனக்கு புரிஞ்சுது. ஆனாலும் நான் முட்டாள் மாதிரி ஒரு பேனாவை எடுத்து இதுல ஜீசஸ்ன்னு எழுதினேன். இப்ப பாருங்க சார் அப்படின்னு என்கிட்ட அந்த கையை காமிக்கிறான். அந்த கையில ஒரு வித்தியாசத்தையும் நான் பார்க்கவில்லை, ஒரு வித்தியாசத்தையும் நான் பார்க்கல. ஆனா விசுவாசம், இயேசுவின் ரத்தம் இதை செய்யும் என்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் நம்மகிட்ட கொஞ்சமாவது குறைஞ்சு போன மாதிரி நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுதா? நான் நல்லா ஆரம்பிச்சேன் பிரதர், ஆனா இப்போ எனக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது போல எனக்கு தெரியுது. யாருக்காவது அப்படி தோணுதா? தேவன் என்னை அழைத்தது பெரிய நோக்கத்திற்காக அழைத்தார் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப தேவனை சார்ந்து இருக்கிறது குறைந்திருக்கிறது போல எனக்கு தெரியுது பிரதர் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு அப்படி தோணுச்சுன்னா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க இப்போ என் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நீங்க தேவனிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் ஓட ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சேன், ஆபிரகாமோடு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி நடந்து வந்தேன், பசுமையான இடங்களை பார்த்த உடனே அப்படியே பிரிஞ்சு போய் அதுல அப்படியே செட்டில் ஆயிட்டேன். லோத்து அப்படியே பிரிஞ்சு போய் பசுமையான இடத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்? செட்டில் ஆயிட்டான். ஓ இது நல்லா இருக்கே, நல்ல பெரிய ஆலயம், நம்ம நல்லா ஃப்ரீயா இருந்து ஆராதிக்கலாம், நிறைய பேர் வந்தா ரொம்ப கஷ்டம், நெருக்கமா இருக்கும், நெருக்கி உட்கார்ந்து இருக்கணும், இது நல்லா இருக்கே, நாங்க கொஞ்சம் பேர் ஆராதிச்சுட்டு கொஞ்சம் குடும்பங்கள் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோமா? ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிறதை நாம் விட்டு விட்டோமா? அது போதகருடைய வேலை மாத்திரம் அல்ல, நம்முடைய வேலையும் கூட. என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் சாட்சியா இருக்கிறத விட்டுட்டேனா? என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை சொல்லுவதை நான் நிறுத்தி விட்டேனா? என்னுடைய சுவிசேஷ கூட்டங்கள் நின்று விட்டன. நான் சொல்றது ப்ரோக்ராம்ஸ் இல்லைங்க, என் இருதயத்தின் ஏக்கத்தை சொல்றேன். ப்ரோக்ராம்ஸை விட்டுருங்க. சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம், 21 நாள் உபவாசம் நடத்துவோம், எல்லாம் நடத்துவோம். ஆனால் என் இருதயம் அந்த ஆத்மாவுக்காக வாஞ்சிக்குதா? நான் டெய்லி கிராஸ் பண்ணி போற வீடுகளுக்காக என் இருதயம் வாஞ்சிக்குதா? இல்லைன்னா அந்த வீடுகளுக்கு முன்பாக நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி நடந்து வர்றது மட்டும்தான் நான் வர்றேனா? அந்த வீடுகள் என் கண்ணிலையாவது விழுதா? தேவன் இன்று அதை கேள்வி கேட்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களை கொண்டு அவர்களை ரட்சிக்கும்படி வைத்திருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை அவர்கள்ட்ட போய் சொன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதை நம்புறீங்களா நீங்க? அந்த நம்பிக்கையே பிசாசு நம்ம விட்டு எடுத்து போட்டான். தேவன் சொல்லுகிறார், நான் அதை திரும்ப இன்று வைக்க போகிறேன். இந்த ஜனக்கூட்டத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்று தேவன் அதை திரும்ப உங்களுக்குள் வைக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா?
அவருடைய கை குறுகி போனதாய் நாம நினைக்கிறோம். செங்கடல் பிளந்த மோசே 6 லட்சம் பேர் என் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். எப்படிங்க ஒரு மனுஷன் அப்படி கேட்க முடியும்? நாமளும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். நேற்று என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சாரு, இன்னைக்கு திரும்பவும் போய் அவர்கிட்ட நின்று எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு தாங்கன்னு ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்கிறோம்? நேற்று என் தேவைகளை சந்தித்த தேவன் நாளை என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீ கவலைப்படாதே என்று சொல்லி இருக்கிறாரே. என்னுடைய ஜெபத்தின் முழு பகுதியும் எனக்கு இதை கொடுங்கப்பா இதை கொடுங்கப்பா இதை கொடுங்கப்பானே நான் கேட்டுட்டு இருக்கிறேனே. ஏன் தெரியுமா? என் கர்த்தரின் கரத்தை குறுகினது போல நான் பார்க்கிறேன். நீங்க இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி, தம்பி இந்த பாட்டை பாடும்போது இதை அறிக்கையாய் நீங்கள் பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஏன்னா தேவனுடைய கரம் குறுகவில்லைன்றதை நான் அறிஞ்சாதான் தேவன் மேல எனக்கு ஒரு விசுவாசம் வரும். தேவன் இன்று அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு தேவனுக்கு இந்த அறிக்கை தேவை. நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். உங்க கை குறுகல்லப்பா, உங்க கை குறுகல்லப்பா. யார் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நான் எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா பாடணும். இந்த 2 வரியை நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும். இந்த சபை அதை அறிக்கையிடணும். இந்த சபை அதை அறிக்கையிடும் போது தேவ மகிமை இந்த இடத்தை மூடும். தேவ மகிமை இந்த இடத்தை மூடும். தேவன் அவர் திரும்ப நமக்கு கொடுத்த தரிசனத்தை இன்று புதுப்பிக்க போகிறார். ஹalleluya. இன்று அது புதுப்பிக்கப்பட போகிறது. ஹalleluya. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லைன்னு சொல்லுங்க. கூடாதது எதுவும், உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. உங்கள் கைகள் குறுகல, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உங்க கைகள் குறுகலப்பா, உங்க கைகள் குறுகல. இந்த பட்டணத்தை எங்களுக்கு என்று கொடுப்பதற்கு உங்களுடைய கைகள் குறுகவில்லை, உம்முடைய கைகள் குறுகவில்லை. ஓ ஹalleluya. அவரால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்கவே பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்கவே பயமே இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடாதது எதுவும் இல்லை. தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. என் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் உங்க வாழ்க்கையில கூடாதது எதுவுமே இல்லை.
அவரால் மாற்றக்கூடாத வியாதி எதுவுமே இல்லை. அவரால் தொடக்கூடாத நபரே இல்லை. அவரால் விடுவிக்க கூடாத காரியமே இல்லை. அதை நீங்க விசுவாசிக்கணும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். தேவன் உங்களிடத்தில் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் கேட்கிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ மனுஷனை சார்ந்திருப்பதற்கு அர்த்தம் என்ன? உன் வேலையை சார்ந்ததற்கு அர்த்தம் என்ன? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தில் எந்தெந்த காரியங்கள் உங்கள் மேல் உங்கள் நம்பிக்கையை வச்சிருந்தீங்களோ அதை தேவனுடைய பாதத்தில் வைங்க. சொல்லுங்க, அப்பா நான் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உங்க கைகள் குறுகவில்லை அப்பா, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருகிறார். உண்மையாய் இன்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். நாம் இதை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நாம் இதை அப்படியே விடுகிறதில்லை. நாம் இதை இன்று பெற்றுக் கொள்ளுகிறோம். கரங்களை தட்டி, தகப்பனே நான் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க. பெற்றுக் கொள்ளுகிறேன், பெற்றுக் கொள்ளுகிறேன். பெற்றுக் கொள்ளுகிறது போல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உங்க தரிசனத்தை சுமக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. உங்களுடைய தரிசனத்தை நான் சுமக்கட்டும். உங்க தரிசனத்தை நான் சுமக்கட்டும். அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்க. ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. நம்ம அப்படியே விட்டு விடுவதற்கு தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுவதற்கு இன்னைக்கு அழைத்து வரவில்லை. நம்ம அழைத்து வந்திருப்பது அப்படியே விட்டு விடுவதற்கல்ல. அப்படியே விட்டு விடுவதற்கல்ல. ஓ இதுல எல்லாம் நீங்க குறைபட்டிருக்கிறீங்கன்னு உங்கள்ட்ட சொல்லுவதற்காக அல்ல. நீ திரும்ப எழும்பி நிற்கும்படியாய் உன்னை அழைக்கும்படியாய் வந்திருக்கிறார். திரும்ப எழும்பி நிற்கும்படியாய் அழைக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஓ அந்த தரிசனத்தை பார்க்க வேண்டிய கண்கள் உலகத்தை பார்த்து விட்டதை அவர் அறிந்திருக்கிறார். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேறு, அவன் கண்கள் இருந்த இடம் வேறு. அவன் கண்கள் கடைசியில் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? அவன் தரிசனத்தை அவன் கண்டான். கண் இருந்த வரைக்கும் வேற காரியங்களை பார்த்தான். கண்ணு போன உடனே அவன் தரிசனத்தை பார்த்தான். இந்த நாள்ல தேவன் நம்மை அழைத்து வந்திருப்பது நம்முடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக. திரும்ப நம்ம தரிசனத்தை பார்ப்பதற்காக. இந்த தரிசனம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறீர்கள். தேவன் இன்று நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு விசை மாத்திரம் என் மேல் இறங்கும் அப்பா. சிம்சோன் கேட்டது போல ஒரு விசை மாத்திரம், ஒரு விசை மாத்திரம் அவர் இறங்கினா போதுங்க. இந்த பட்டணம் நம்ம ஈஸியா தேவனுக்கு என்று சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஒரு விசை மாத்திரம் இறங்கும் என்று இன்றைக்கு நீங்க கேட்கும் போது தேவன் திரும்ப அதை நமக்கு தரும்படியா இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை திரும்ப எனக்குள்ள தாங்கப்பா. அந்த தரிசனத்தை திரும்ப எனக்குள்ள தாங்க. அந்த தரிசனத்தின் மேல நான் நோக்கமாய் இருக்கிறேன். இந்த வழியில் உள்ள காரியங்கள் மேல் நோக்கமாய் இல்லை. அந்த தரிசனத்தில் தேவன் நடத்தி கொண்டு போகும்போது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் மேல நம்ம கண்கள் அப்படியே போயிருது. அந்த சொகுசின் மேல கண்கள் போயிருது. இந்த காரியத்தின் மேல கண்கள் போயிருது. தேவன் சொல்லுகிறார், உன் நோக்கத்தின் உனக்கு நான் கொடுத்த தரிசனத்தின் மேல் நோக்கமாயிரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க? இந்த விசுவாசத்தை நம்ம திரும்ப வளர்த்து கொள்வதற்கு நீங்க சொன்ன ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசம் எதனால வருது? தேவனுடைய வசனத்தை நான் திரும்ப திரும்ப கேட்கிறதுனால வருகிறது. விசுவாசம்னா என்னன்றது வேதத்தில் இருக்குது. நீங்க அழகா சொன்னீங்க. எபிரேயர் 11:1-3 வரை இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசமானது கேள்வியினால் வருகிறது. தேவ வசனத்தை நாம் கேட்டும் சில காரியங்களிலே விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். வேத வசனத்தை நாம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் தேவன் விரும்புகிற ரதங்களோடு ஓடுகிற அந்த விசுவாசத்தின் அளவில் ஏன் நம்ம குறைவுபடுகிறோம் தெரியுமா? தேவன் விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லி இருக்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 3 விதமான இடத்திலே விதைகள் விழுந்தது. வசனத்தை கேட்கிறதுனால் விசுவாசம் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் வசனத்தை கேட்டு வசனம் பலன் கொடுக்காமல் இருப்பது ஏன் என்பதை நாம ஆராய்ச்சி பண்ணணும். விசுவாசம் கேள்வியினால் வரும். நம்ம வேத வசனத்தை நாம ரெகுலரா கேட்கிறோம். வேத வசனத்தை நான் கேட்டும் இந்த விசுவாசம் எனக்குள் வர்த்திக்கவில்லை என்றால் நம்ம உடனே என்ன செய்யணும்? அதை ஆராய்ச்சி பண்ணணும். வேத வசனத்தை நான் உட்கொள்ளுகிறேன், ஆனா அது எனக்கு பலன் கொடுக்கவில்லை. எப்படி பலன் கொடுக்கும்னு எழுதியிருக்கு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வேத வசனம் என் வாழ்க்கையில 100ம் 60ம் 30உமாய் பலன் தருகிற வசனம் என் வாழ்க்கையில சில வசனங்கள் பலன் தரவில்லை என்றால் நான் உடனே என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஏன் இது பலன் கொடுக்கலன்னு கேட்கணும். அதுக்கு தான் அவர் 3 பகுதியா சொல்லி இருக்கிறாரு. 1 வழி அருகே விழுந்தது. வசனத்தை கேட்ட உடனே மறந்துடுவான், அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பகுதி இருக்கு. விதைக்கிறவன் எங்க விதைக்கிறாரு? கற்பாறையான இடத்துல, கற்களா இருக்கு. விதைக்கிறவர் நல்ல இடத்துல விதைக்கணும்னு தான் போயிருப்பாரு, ஆனா அந்த இடத்துல கற்களா இருக்குது. அந்த இடத்துல ஏன் கற்களா இருக்குது? கற்கள் எப்படி வருது? கற்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து நிற்பான். இந்த வசனம் வேறுடுவதற்கு ஒரு இடம் வேணும். என் இருதயத்துல வசனம் வேரூன்றுவதற்கு ஒரு இடம் வேணும். இந்த வசனம் வேறு விடணுங்க. அதுக்கு என் இருதயம் கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. நான் இந்த பகுதியை வாசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தோணுச்சு, விதைக்கிறவன் விதைக்க புறப்படுறான். இந்த இடத்துல போட்டா விதை முளைக்காது என்று தெரிந்தும் சில விதைகள் எங்க விழுது? கல்லுள்ள இடங்கள்லயே உழுது. நீங்க இந்த விதைக்கிறவனுடைய இருதயத்தை பாத்தீங்களா? அவன் ஜாக்கிரதையா கொண்டு போய் நல்ல நிலத்துல மட்டும் விதைக்க வேண்டியது தானே. அவன் அங்க மட்டும் விதைக்கிறவன் அல்ல. தேவன் நம்ம இருதயத்திலேயே விதைக்கிறாருங்க. நம்ம இருதயத்திலேயே விதைக்கிறாரு. நம்ம இருதயம் கல்லும் முள்ளுமா இருக்குது, நம்ம இருதயத்திலேயே விதைக்கிறாரு. ஏன் விதைக்கிறாரு தெரியுமா? நீ அந்த கற்களை எடுத்து போட்டா போதும், நீ நல்ல நிலமா மாறிடுவ. அந்த கற்கள் மாற்றப்படும் போது நீ நல்ல நிலமா மாறிடுவ. 30ம் 60ம் 100மா ஓ இருதயத்திலையும் பலன் கொடுக்கும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். விதைக்கிறவர் எதிர்பார்க்கிறார். விதைக்கிறப்ப அவருக்கு தெரியுது கல் இருக்கு அப்படின்னு. கல் இருந்தா என்ன ஆகும்? அப்படி வேகமா முளைக்கும், வேறுடாது. அப்படித்தான் சொல்லி இருக்குது. ஆகிலும் மத்தேயு 10வது அதிகாரம் 23வது வசனம் 20லிருந்து 23 வரைக்கும், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடன் இடரல் அடைவான். இந்த வசனம் வல்லமையுள்ள வசனங்க. நீங்க விதைக்கிற, நீங்க கேட்கிற இந்த வசனம் இருக்குல்ல, வல்லமையுள்ள வசனம். நீங்க கேட்கிற ஒவ்வொரு வசனமும் வல்லமையுள்ள வசனம். அந்த வசனம் என் வாழ்க்கையில பலன் தராமல் இருக்கிறது. வசனம் எனக்கு தெரியும், ஆனா அதுல பலன் இல்லை அப்படின்னா நீங்க உடனே அதை நிறுத்தி ஆராய்ச்சி பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்கணும், ஏன் இந்த வசனம் எனக்கு பலன் கொடுக்கல? இந்த வசனம் எனக்கு ஏன் பலன் கொடுக்கல? ஒரு மனுஷன் வந்து எதையோ செய்கிறதுனால ரட்சிப்பு உண்டாகவே உண்டாகாது. வேத வசனம் விதைக்கப்படும் போது அந்த வசனத்தின் பலன் தான் ரட்சிப்பை கொண்டு வரும். இந்த இடத்துல வேத வசனம் விதைக்கப்படும். ஆனால் அந்த வேத வசனம் முளைக்கும்படியாக, அந்த வேத வசனம் கிரியை செய்யும்படியாக, என்னுடைய இருதயத்தில் இருந்து அது கிரியை செய்யும்படியாக ஏன் கிரியை செய்யவில்லை என்று நான் தேவனிடத்தில் போய் கேட்கணும்.
ஒவ்வொருவரும் இதை செய்யணும். சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் அப்படித்தான் இந்த திருச்சபையை விரும்புகிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த வசனம். அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பின காரியத்தை செய்துதான் இந்த வசனம் திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனத்தில் இதை சொல்லுகிறது. எரேமியா 23-29 வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவா. இவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை என் வாழ்க்கையில பலன் கொடுக்காமல் இருக்குமானால் அதற்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற கல்லான இருதயம். எனக்குள்ள ஏன் இந்த வசனங்கள் வல்லமை இழந்து போகிறது தெரியுமா? இந்த வசனம் வேரூன்ற விடாமல் இருக்கிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனத்துல ஏன் இந்த வசனம் பலன் கொடுக்கவில்லை என்று எழுதி இருக்கிறது. அதை வாசிப்போமா? கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. என்ன சொல்லுது? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கும்படி என்ன பண்ணுமா? விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். இந்த வேர் என்ன? என்னுடைய விசுவாசம் தான் இந்த வேர். வசனம் சொல்லுது, இந்த விசுவாசம் தான் என்னுடைய வேர். வேதத்திலே இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நான் அப்படியே நம்ப வேண்டும். அப்படிதான் பிரதர் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச காலமா இந்த காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்ற மரியாதை போல ஒரு கேள்வி வருது. தேவன் அதை மாற்றும்படியாகத்தான் நம்மை இன்று அழைத்து வந்திருக்கிறார். இந்த வசனத்தின் பலன்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப மிகுதியான பலன்கள். இந்த வசனம் உங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதியுமானால், இந்த வசனத்திற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கொடுப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு. அந்த வசனமே உங்க இருதயத்தில் உள்ள அந்த கல்லான காரியத்தை எடுக்கும்படி செய்துவிடும். அந்த வசனமே அதை செய்துவிடும். தேவன் சொல்லுகிறார், உனக்கு உன் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான ஒரு இருதயத்தை தரும்படி நான் பிரயாசப்படுகிறேன். அதுதான் தேவனுடைய இருதயம். தேவன் நம்முடைய எசேக்கியேல் 36:26 வசனம் சொல்லுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேவன் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி பிரயாசப்படுகிறார். சதையான இருதயத்தை எப்படி கொடுக்கிறாரா? தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து, அப்படிதான் எழுதியிருக்கு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவார். அந்த புதிய ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் இருதயத்தில் உள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படும். வசனம் அதற்குள் வேரூன்றும். வசனம் வேரூன்றுவதற்கு அந்த முக்கியமான காரியம் என்ன? விசுவாசம். வசனம் வேரூன்ற வேண்டுமானால் அதற்கு விசுவாசம் வேணும். வேதம் தான் சொல்லுகிறது. நம்ம 2 கொலோசியர்ல வாசிச்சோம் இல்லையா? வசனம் வேரூன்றுவதற்கு விசுவாசம் வேண்டும். வசனத்தை நிறைய கேட்கிறோம், நிறைய ஜெபம் பண்றோம், ஆனாலும் விசுவாசம் அற்று போகுமானால் இந்த வசனம் 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் கொடுக்காமல் இருக்கிறது. தேவன் இன்றைக்கு அதைத்தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். உன்னுடைய விசுவாசம் குறைவுள்ளதா இருக்கிறது. தேவன் பேர்ல நீ வைத்திருக்கிற விசுவாசம் குறைவுள்ளதா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகள், நாம் காண்கிற இந்த சூழ்நிலைகள். தேவன் தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனால் தரிசனத்தின்படி நான் நடக்க ஆரம்பித்த உடனே மரியாள் எங்க வந்து சேர்ந்தாள்? பிள்ளை பெறுவதற்கு மரியாள் எங்க வந்து சேர்ந்தாள்?
பெத்லஹேமுக்கு வந்து எங்க வந்து சேர்ந்தாங்க? மாட்டு தொழுவத்தில் வந்து சேர்ந்தாங்க. தரிசனம் பெருசாதான் இருக்குது. உலகத்தை மீட்டுக் கொள்ளுகிற உலக ரட்சகர் உன்னிடத்தில் பிறப்பார் என்று வந்து சொல்லும் போது, தேவதூதன் வந்து சொல்லும் போது நல்லா இருக்கு. ஆனால் அந்த தரிசனத்தை சுமந்து வந்த மரியாளுக்கு கிடைத்த இடம் என்ன? மாட்டு தொழுவம். தரிசனத்தை தான் பிரதர் நான் சுமந்துட்டு இருக்கேன், ஆனா நான் வேலை செய்யற இடத்துல என்னை எப்படி அவமானப்படுத்துறாங்க தெரியுமா? நான் தரிசனத்தை தான் சுமந்துட்டு இருக்கேன், ஆனா நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்த்து இவன் முட்டாள் அப்படின்றாங்க, இவனுக்கு வாழ தெரியலன்றாங்க. இவன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்கேயோ பைபிளை தூக்கிட்டு ஓடிடுறான், அந்த நேரத்தில் இவன் வேற எதையாவது பண்ணா வேலையில முன்னுக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள், உங்களை அவமானப்படுத்துகிறார்கள். நீங்க கொஞ்சம் நல்லவனை போல இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்துடும். தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அந்த தரிசனத்தோடு எனக்கு நிந்தையும் வருகிறதுனால என் இருதயம் கடினமாகிவிட்டது. என் இருதயம் கடினமாகிவிட்டது. இந்த கல் எங்கிருந்து வந்தது? இந்த கல் எங்கிருந்து வந்தது? என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள். அதை பார்த்த உடனே எனக்குள்ள கல் உருவாயிருச்சு. என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டேன். என் இருதயம் கடினமான உடனே எனக்குள்ள இருந்து விசுவாசத்தை எதிரி எடுத்து போட்டு விட்டான். அப்படித்தான் அந்த வசனம் வேர் கொடுக்காமல் போச்சு. சத்திரத்துல கூட இடம் இல்ல, மாட்டு தொழுவத்தில் வந்து இந்த தரிசனத்தை பெற்றெடுத்திருக்கிறேன். சாதாரணமான ஒரு இடம், பாதை கூட சரியா இல்லைங்க. இந்த இடத்துல வந்து நாங்க எல்லாம் போட்டு ரெடியா இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அவர் ஒரு தேவ தூதர் சேனையை அனுப்புவார். மனுஷன் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மனுஷர் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நான் சொல்றேன். ஆனால் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை செய்யும்படி அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக, சும்மா இதெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றது இல்லைங்க, நிஜம், இதெல்லாம் நிஜம். 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு ஊழியத்துக்கு போறதுக்குன்னு செய்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, எப்பவுமே அதை செய்வேன், செய்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா இதை நான் எப்படி சொல்லணும், அங்கே எந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க, நான் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்துருக்கிறேன். ஜோம் பண்ணனா அது ஜபமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க, நீங்க அதனால எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நான் உட்கார்ந்து அப்படி கண்ணை மூடி அப்படி தியானிச்சுட்டு இருக்கிறேன். 2 கார் ஒன்றோடு ஒன்று இப்படி நிக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஒன்று என் கார், இன்னொன்று இன்னொரு கார். ரெண்டும் இப்படி நிக்குது, அதான் இடிச்சு நிக்குது. 2 காரும் இப்படி நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? 2 கார் இப்படி நின்னுன்னா என்ன அர்த்தம்? இடிச்சு நிக்குது. இப்படி இப்படி சைடுல இப்படி இடிச்சு நிக்குது. நான் அப்பதான் ஒரு ஒரு போதகருடைய ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியில அவர் வந்து நன்மை செய்கிற தூதர்களை தேவன் நமக்கு அனுப்புவார் என்று எழுதி அவர் பேசினார். ஏஞ்சல் ஆஃப் குட்வில், அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறதற்காகவே தேவன் அனுப்புவாராம். நம்ம எங்க போனாலும் நமக்கு நன்மை செய்வதற்கு தேவன் அந்த தூதர்களை அனுப்புவாராம். அப்ப நான் அப்பதான் அதை கேட்டுட்டு இருந்தனால நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பதட்டம் எல்லாம் வரல. நான் உடனே சொல்றேன், தகப்பனே என் கார், அப்பா என் கார் இப்படி நிக்க கூடாதே, நீங்க அந்த நன்மை செய்கிற தூதனை அனுப்பி என் காரை தனியா எடுத்து வச்சிருங்க அப்படின்னு. உண்மையிலே நான் சொல்றேன், இது என்னுடைய புத்தியில நான் இப்படி பேச முடியாது. இது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சிந்தனையில இருந்து இப்படி பேச வைக்கிறார். நான் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு தூதன் அந்த 2 காருக்கு நடுவுல வந்து அந்த காரை தொடல, ஏன் காரை மட்டும் அப்படி தள்ளி வைக்கிறார். நான் இன்னைக்கு காலையில தம்பி காரை தள்ளி விடணும்னு சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த நன்மை செய்கிற தூதன் வந்து 2 காருக்கு நடுவுல இடமே இல்லை, இப்படி நிக்குது ரெண்டும், அதுக்கு நடுவுல வந்து ஏன் காரை மட்டும் இப்படி தள்ளி வைக்கிறார். நான் இதை பார்த்தேன், எனக்கு ஒரு பதட்டமே இல்லை. நான் இதை சும்மா பார்த்தேன், அப்புறம் மறந்துட்டேன், அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில 7:30 மணிக்கு கொஞ்சம் விடிய காலையில எழும்பி அந்த ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். உடுமலைப்பேட்டை, எங்க இதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் தனியா போயிட்டு இருக்கிறதுனால நல்லா ஆராதிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். ஒரு பகுதியில போகும்போது எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த ஏடிஎம்ல எல்லாம் பணம் வைக்கிற ஒரு வண்டி போயிட்டு இருந்தது. அது நல்லா ஃபாஸ்டா போகும் எப்பவுமே. திடீர்னு என் முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி அப்படியே நின்னுது. நல்லா போயிட்டு இருந்த ஒரு 100ல போயிட்டு இருந்திருப்போம், நின்னுது. இந்த வீல்ல இருந்தெல்லாம் தீ வர்ற மாதிரி புகை வருது. அப்படியே வீல் நின்றுச்சு. அது நின்று அந்த வண்டி இப்படி திரும்பி இந்த சைடில் இருக்கிற டிவைடரை பார்த்து அப்படி போயிட்டு இருக்கு வேகமா. நானும் உடனே பிரேக் அடிச்சிட்டேன். போய் அந்த டிவைடர்ல இடிக்கல, அந்த டிவைடர் பக்கம் போய் அப்படி நின்றுச்சு.
நானும் பின்னாடி வந்துட்டு இருந்தோன்னு நானும் போய் அப்படி நிறுத்திட்டு நான் இறங்கி போய் பார்க்குறேன். அந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு 2 வீலர், அப்படி அந்த வண்டிக்கு ஜஸ்ட் முன்னாடி அவர் தவறி விழுந்திருக்கிறார். அவர் ஏதோ இதாகி விழுந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்காக இவர் பிரேக் அடிச்சிருக்கிறார். இவர் பிரேக் அடிச்சு அவரை காப்பாத்திட்டார். அந்த டிரைவருக்கு ஒரே சந்தோஷம், அவர் தப்பிச்சிட்டாருன்னு. அவர் சிரிக்கிறாரு. அந்த டிரைவர் இறங்கி, ஐயோ அவர் ஜஸ்ட் அந்த வண்டிக்கு பக்கத்தில் கிடக்கிறார். நான் இறங்கி போய் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. அந்த டிரைவர் பின்னாடி ஓடி வந்தார். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே பிரதர்? நான் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி நான் திரும்ப வந்து பார்க்குறேன், இப்படி ஒரு வண்டி நிற்குது, இப்படி என் வண்டி நிற்குது. இதை எங்கேயோ பார்த்துருக்கமே, இதை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கிறோமே. தேவ தூதர்களை கொண்டு தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். சும்மா நம்ம ஊழியம் பண்ணலங்க. அடுத்த வருஷம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொன்னேன்ல. ஏன் சொன்னேன் தெரியுமா? அவன் இப்படி எதையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு தேவ தூதர் சேனை உண்டு. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை கைவிடுவதில்லை. நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை கைவிடவில்லை. உங்களையும் அதே தேவன் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். மனுஷன் எல்லாம் எதிர்த்து நிக்கிறான். ஒருத்தனும் ஒரு சத்திரத்தை கூட கொடுக்கல. ஐயோ, மாட்டு தொழுவத்துல மாடு சாப்பிடுற அந்த தொட்டிக்குள்ள குழந்தைய பெற்றெடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த குழந்தை? இந்த உலகத்தை மீட்கிற உலக ரட்சகர் மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறார். யார்ட்டையும் போய் சொல்றதுக்கோ உதவி கேட்கறதுக்கோ யாருமே இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உதவி கேட்கறதுக்கே யாரும் இல்லை பிரதர். நான் போய் நின்னாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தாலே அப்படியே கரிச்சு கொட்டுறாங்க. ஏன்னே தெரியாது. நான் போனா கதவு பூட்டிடுறாங்க. தேவன் சொல்லுகிறார், உனக்கென்று தேவ தூதர் சேனை வந்து பாடும். உனக்கென்று தேவ தூதர் சேனை பாடும். நம்புறவங்க கையை தட்டுங்க. நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தருக்கு கை தட்டுங்க. எனக்கெல்லாம் இல்ல, கையை கர்த்தருக்கு. இந்த வர்ற வருஷத்துல தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? என் பிள்ளை பிறந்திருக்கிறான், நீங்க என்ன சும்மா இருக்கீங்கன்னு தேவ தூதர் சேனை, வானில் தேவ தூதர் சேனை. வசனம் சொல்லுதுங்க. தேவ தூதர் சேனை யாரிடத்துல பாடினாங்க? யார்கிட்ட போய் பாடினாங்க? மேய்ப்பரிடத்துல போய் பாடுறாங்க. மேய்ப்பரிடத்துல பாடின உடனே மேய்ப்பர்கள் எல்லாம், அந்த லூக்கா 2வது அதிகாரம் 15-16வது வசனம் நானே வாசிக்கிறேன், கொஞ்சம் குயிக்கா வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். யாரு பப்ளிசிட்டி பண்றா? பப்ளிசிட்டி யாரு? தேவதூதர்கள். நம்ம ஊழியத்துக்கு பப்ளிசிட்டி யாரு? தேவதூதர்கள். ஹல்லேலூயா. நற்செய்தி பரப்புகிற தேவதூதர்கள் நம்ம ஊழியத்திற்கு நற்செய்தி பரப்புவார்கள். ஹல்லேலூயா. இதை புரிந்தவர்கள் கைத்தட்டுங்க. உங்களுக்கு நற்செய்தி பரப்புகிற தேவதூதர்கள் உண்டு. உங்க நற்செய்தியை பரப்புகிற தேவதூதர்கள் உண்டு. ஆனா என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என் பேர் பிரஸ்தாபத்திற்காக நற்செய்தி பரப்பப்பட மாட்டாது. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தான் நற்செய்தி பரப்புவாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக நற்செய்தி பரப்புகிற தூதர்கள் உண்டு. உங்களுக்கு நற்செய்தி பரப்புகிற தூதர்கள் உண்டு. என் ஊழியத்திற்கு நான் நற்செய்தி பரப்ப வேண்டாம். தேவன் நற்செய்தியை பரப்புவார். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து தேவன் அதை செய்வார். இன்றிலிருந்து அதை செய்வார். திரும்ப அதை செய்வார். திரும்ப ஏற்கனவே செய்திருக்கிறார். இன்று இந்த மகிமை அதை காட்டிலும் மேலாய் இருக்கும். தேவதூதர்கள் யாருமே என்னை பார்க்கறதுக்கு இல்லைங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனா இருப்பார். மனுஷர் அனுப்பி வர்ற ஆள் இல்லது. மனுஷர் சொல்லி வர்ற ஆள் இல்ல. சும்மா உப்புக்கு சப்புக்கு வர்ற ஆள் இல்ல. மேய்ப்பர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தார்கள். அங்க என்ன யாருக்குமே தெரியாது பிரதர். நான் கர்த்தரோட இருக்கிறதுனால என் கூட யாருமே பழக மாட்டேங்கிறாங்க. உன்ன தேவன் அடுத்து ஒரு காரியத்தை செய்தார். என்ன செஞ்சாரு? வாசிங்களேன். மத்தேயு 2வது அதிகாரம் 1-2வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. கிழக்கிலே போதும் பிரதர். கிழக்கிலே அவர் என்ன உண்டாக்குகிறாரு? ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்குகிறார். யாருக்கு? இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை காண்பதற்கு ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்குகிறார். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறாரு? இப்ப எங்க பிறந்திருக்கிறாரு? அப்படி சொல்லுங்க சிஸ்டர்.
எனக்குள்ள பிறந்திருக்கிறார். எனக்குள்ள பிறந்திருக்கிற கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக ஒரு நட்சத்திரத்தை உண்டு பண்ணுவார். ஒரு நட்சத்திரத்தை, ஐயோ பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுங்க நம்ம, ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டாரை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒரு நட்சத்திரத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அந்த நட்சத்திரம் இல்லைங்க, இது தேவன் உண்டாக்குகிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி அந்த நட்சத்திரத்தை அறிந்த ஞானிகளை அனுப்புகிறார். மேய்ப்பர்கள் தானங்க வந்து பார்த்தாங்க, சாதாரண ஆட்கள் தானே வந்து பார்த்தாங்க. இந்த ஊழியத்துக்கு யார் வருவா? ஏழைகள் தானே வருவாங்க, ஒன்றும் இல்லாதவங்க தானே வருவாங்க. அப்படி யாருங்க சொன்னா? அப்படி யார் சொன்னா? கிறிஸ்தவர்கள்னா யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க? ஏழை எளியவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்படியா? நாம இனி ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் தேவன் நம்மை வைப்பார். தானியேலை போல, யோசேப்பை போல ராஜாக்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி தேவன் உங்களை வைப்பார். இங்க உள்ள எம்எல்ஏக்கு ஆலோசனை கொடுக்கணும், இங்க உள்ள எம்பிக்கு ஆலோசனை கொடுக்கணும். அவர்கள் இங்கு வருவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உன்னிடத்தில் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இங்க கார்ல வர முடியாது, இந்த இடத்துக்கு கார்ல வர முடியாது. ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நடந்து வரணும், ராஜாக்கள் நடந்து வரணும். விசுவாசிக்கிறீங்களா? இதை உண்மையிலே உங்களால விசுவாசிக்க முடியுதா? 2025 ராஜாக்கள் இந்த இடத்துக்கு நடந்து வருவார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை தட்டணும், சும்மா எல்லாரும் கை தட்டக்கூடாது. இதை விசுவாசிக்க முடியுது, என்னால விசுவாசிக்க முடியுது. தேவனால் ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி ஞானவான்களை நடத்த முடியுமானால் இந்த இடத்திற்கு ராஜாக்களை வர வைப்பார். என் வாழ்க்கைக்கு ராஜாக்களை வர வைப்பார் என்று நம்புகிறவர்கள் அதை கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமானவர்களாவே நம்மளை பார்த்துட்டோம். நம்ம எப்படி பார்த்துட்டோம் நம்மளை? ஐயோ நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு புழுங்க, நான் ஒரு பூச்சிங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம அப்படித்தான். தேவனுக்கு முன்பாக போகும்போது எப்படித்தான் போனோம்? என்னை எங்க இருந்து எடுத்தீங்கப்பா? குப்பையிலிருந்து எடுத்தீங்களாப்பா. என் சிந்தனையில ஒரு நாள் கூட நல்ல சிந்தனையே வந்தது கிடையாது. என்னை குப்பையிலிருந்து தூக்குனீங்களே. அப்பா முன்னாடி போகும்போது அப்படித்தான் போனோம். ஆனா இந்த உலகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நான் ராஜா வீட்டு பிள்ளை என்கிற சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். தேவன் அந்த விசுவாசத்தை தான் உங்களுக்குள்ள இப்போ வச்சிட்டு இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்குள்ள கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள். நீங்கள் ராஜாக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். அந்த சுவிசேஷத்தின் வல்லமை அப்படி. நான் எப்படிங்க சொல்றது? அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க? என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு. அந்த சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு. தேவன் அதற்கேற்ற வழிகளை திறப்பார், அதற்கேற்ற சூழ்நிலைகளை திறப்பார், அவரே பாதுகாப்பார். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த 3 பேர் எங்கெங்க போனாங்க? ஏரோது கிட்ட போனாங்க. அவன் தந்திரமா சொல்றான், நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லு, நான் வந்து பணிந்து கொள்ளுகிறேன். தேவன் உடனே என்ன செய்தார்? பாதுகாத்தாரா இல்லையா? அவரே பாதுகாப்பார், அவரே பாதுகாப்பார், அவரே பாதுகாப்பார். இந்த வருஷத்துல அவருடைய பாதுகாவல் நம்ம மேல இருக்கும். ஒரு மனுஷனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒரு மனுஷனும் உன்னை தொடுவதில்லை. தேவ தூதர் சேனை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. ஒரு மனுஷனும் உன்னை தொடுவதில்லை, ஒரு மனுஷனும் தொடமாட்டான். உனக்கு விரோதமானவர்களுக்கு எதிரே தான் அவர் பந்தியை ஆயத்தம் பண்ண முடியும். அவர் ரகசியமா பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அல்ல. உன் எதிரிகள் மத்தியில் தான் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். அந்த பந்திக்கு தயாரா இருங்க. 2025 நீங்க அந்த பந்திக்கு தயாரா இருக்கணும். பந்திக்கு முந்திரணும். இப்ப எல்லாரும் மனதும் அதுக்கு போயிருச்சு. 1 மணி ஆயிருச்சு. எப்ப பிரதர் நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்தை முடிப்பீங்க? இதோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். தேவன் நன்மையானதை நமக்கு செய்யும்படி அவருடைய கை இன்னும் குறுகி போலங்க. இருதயத்துக்குள்ள 2-3 கல்லு அங்கங்கே இருந்தது. சில முட்கள் முளைத்து அந்த வேர் பிடிக்க முடியாத மாதிரி எல்லாம் பண்ணுச்சு. ஆனால் தேவன் அதை பார்க்க இங்கே நம்ம இன்னைக்கு கூட்டி வரல. எதற்கு வந்தார் தெரியுமா? நான் உனக்கென்று ஒரு நட்சத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். உனக்கென்று நான் ஒரு நட்சத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அது வானில் ஜொலிக்கும். வீட்டுக்கு முன்னாடி போடுற ஸ்டார் கிடையாது, அது வானில் ஜொலிக்கும். ஞானவான்கள் உன்னிடத்தில் தேடி வருவார்கள். ஞானவான்கள் தேடி வருவார்கள். ஆலோசனைக்கு ஞானவான்கள் தேடி வருவார்கள். நான் எம்மாத்திரம் என்று இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நீங்கள் செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு.
நீங்கள் செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு. தேவனை மையமாய் வைத்து நீங்க என்ன செய்தாலும் தேவன் அதற்கு பதில் தருவார். அதற்கு அடையாளமாக தேவன் இன்றிலிருந்து இந்த இடத்திலே அந்த சுகமளிக்கிற வல்லமையை பாய்ந்து போக செய்ய போகிறார். நீங்க யார் அவங்க ரொம்ப கிரானிக் டிசீஸ்ல இருக்கிறாங்களோ எல்லாரும் நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று கொள்ளுவோம். ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஞானிகள் வந்தாங்க தேவனை பார்க்க. ஞானிகள் எப்படி வந்தாங்க? ஞானிகள் எப்படி வந்தாங்க? இந்த ஞானிகள் 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. எப்படி கிஃப்ட் கொண்டு வந்தாங்க? 101 ரூபாயா கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? உலகத்தில் உள்ள விலை மதிக்க முடியாததை தேவன் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காண உலகத்தில் உள்ள விலை மதிக்க முடியாதவைகளை கொண்டு வருவார்கள். ஹalleluya. நான் ஏதோ சின்ன வேலையில இருக்கிறேன் பிரதர், நான் ஒரு சின்ன வருமானம் போதும், எனக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு போதும். தேவன் சொல்லுகிறார் உயர்ந்ததை உனக்கு தருவார். ஹalleluya. எனக்காக அல்ல, தேவனுக்கென்று நான் ஓடுவதற்கு தேவன் உயர்ந்ததை உங்களுக்கு தருவார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களும் மூடி இருக்க. ஹalleluya. இந்த உன்னதமான தேவனை நாம உயர்த்த போகிறோம். இந்த உன்னதமான தேவனை நாம உயர்த்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும்.